பாண்டிச்சேரியில் பீஸ்ஃபுல்லான பிளேஸில் ஒரு போட்டிங் போனால் எப்படி இருக்கும்? அப்படி வந்த பிளேஸ் தான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட்டிங். ஸோ இங்கே ஒன் பர்சனுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே 4 ஸ்பாட்ஸ் கூட்டி போவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து அரிகாமேடோ. ஸோ இங்கே வந்து நம்ம பொன்னியின் செல்வன் 2 மூவி வந்து எடுத்திருக்காங்க. நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்படியே பயணம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே நடுவில் சூப்பராக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்னு சொல்லலாம். அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி ஃபிஷ்ஷிங் ஹார்பர் கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஹார்பர் நம்ம நார்மலாக தூரத்துலேருந்து பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம க்ளோஸில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. பட் இந்த போட்டிங் போகும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்பாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி அப்படியே ஜாலியாக போட்டில் ஒரு டான்ஸை போட்டுட்டு அப்படியே பயணம் பண்ணிகிட்டே போனால் அங்கே நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைடில் பார்த்தா ஃபுல்லாக ப்ரான்ஸ் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனல் ஸ்பாட் வந்து ரிவர் மவுத் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பே ஆஃப் பெங்காலோட கனெக்ட் ஆகுது இங்கே தான் அப்படி சொன்னாங்க. எல்லாத்தையும் ஜாலியாக பார்த்துட்டு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்னு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு புது பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.